அதுக்கு கலைஞர் வராரு 2 ஏக்கர் கொடுத்தாரு. 2 ஏக்கர் கொடுத்துக்கிறாருல, கணக்கு கொடுங்களேன் எவ்வளோ கொடுத்துக்கிறீங்கன்னு. 2 ஏக்கர்னு அறிவிச்சாரு. எல்லாருக்கும் நிலமற்றவர்களுக்குன்னு அறிவிச்சாரு. நீங்கள் 2 ஏக்கர் இங்கே அறிவிக்கும் போது எங்கள் கையில் எவ்வளோ தரமா இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், தரிசு நில மேம்பாட்டு திட்டம்னு ஒரு கதை கேட்டிங்களா நீங்கள்? அந்த நிலம் இங்கே தரும்போது நான் கேட்குறேன் கவர்மெண்ட்டை, நீங்கள் அந்த நிலம் வந்து அறிவிச்சிங்களே தரிசு நில மேம்பாட்டு திட்டத்தில் அந்த 2002 அறிவிச்சிங்களே, உங்கள் கையில் எவ்வளோ நிலம்னு இருந்து நான் கேட்டேன். 24,000 ஹெக்டேர்ஸ் இருந்தது கவர்மெண்ட் கையிலன்றாங்க. ஹெக்டேர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 64 லட்சம் ஏக்கர் எங்கள் கையில் இருந்ததான்றான். அப்போ 64 லட்சம் ஏக்கர் நாங்கள் வந்து நிலம் கேட்டால் என்ன சொல்கிறான், அரசு கையிருப்பில் இல்லை, இன்னும் காசு இருக்கிற மாதிரி கையிருப்பில் இல்லை. அப்போ இந்த 24,000 ஹெக்டேர் எங்கே இருக்குது? எங்கே? 64 லட்சம் ஏக்கர் இல்லை, அது எஸ்சி கையில் இல்லை. இவங்களே பங்கு போட்டு வச்சுக்கின்னு இவங்க ஒரு இது போட்டது சொசைட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கின்னு யார் யார் மாந்தோப்பு வைக்கணும், கிளி தோப்பு வைக்கணும், இதெல்லாம் வந்து பங்குட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. போலி பேரில் வச்சு இந்தியும் வர சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. 64 லட்சம் ஏக்கரும். உனக்கு இப்போ தரேன் நான். தரிசு நிலம்னு சொல்லக்கூடிய இடம் தரிசு நில மேம்பாட்டு திட்டம். அதுக்கு ஒரு கலெக்டருக்கு தான் கொடுக்கணும் அந்த நிலத்தை. அந்த கலெக்டர் தலைவராக இருந்து அந்த கண்ணில் வந்து நீங்கள் வந்து தொண்டு நிறுவனமாக இருக்கணும். அப்போ தொண்டு நிறுவனம் யார்? இத்தனை 1000 ஏக்கர் எங்கன்னா கணக்கு இருக்குதா? எந்த தொண்டுன்னு நான் பார்த்துக்கிறேம்மா தமிழ்நாட்டில்? இவன் தான் வச்சுக்கிறான்பா, இந்த 200 ஏக்கர் வச்சுக்கிறான், 100 ஏக்கர் இருக்குதா?